Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான மாஸ் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நாம VN எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் VN எடிட்டர் ஆப் ஓபன் பண்ணி கீழ இருக்கிற பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரி ஓபன் ஆகும். இதுல போட்டோ அப்படிங்கற செக்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க என்னென்ன இமேजेस பயன்படுத்தி இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அந்த இமேजेस எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 6 இமேजेस கிட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழ நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண இமேजेस எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கிரீனோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மேல இருக்கிற ஒரிஜினல் அப்படின்றத கிளிக் பண்ணி 9:16 அப்படின்ற ஃபுல் ஸ்கிரீன் சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இமேजेस ஏதாவது இந்த மாதிரி ஸ்க்ரீனில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டச் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் இமேஜ் ஆட் ஆகிருக்கும். அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டு அகைன் இந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் இமேजेस எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் ஒரு 3 இமேजेस கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இமேजेस வந்து தேவையான அளவுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற எஃபெக்ட்ஸ் அப்படின்ற டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் நிறைய எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். இதில் நான் பயன்படுத்தி இருக்கிற எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் இன் அப்படின்ற இந்த எஃபெக்ட் தான். இது செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற டூலை இந்த மாதிரி கரெக்டாக இமேஜோட ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இருக்கிற டபுள் டிக் அப்படின்ற அப்ளை டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இமேஜுக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இமேஜை விட்டு அடுத்த இமேஜுக்கு வேறு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சேம் அந்த எஃபெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை மறக்காமல் ஃபோட்டோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆரோ மார்க்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சிங்கிள் டிக் ஐக்கானை தான் செலக்ட் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு தான் டபுள் டிக் கொடுத்துருப்போம். இப்போ அதே மாதிரி அடுத்த இமேஜை விட்டுட்டு அதுக்கும் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிஃப்ரெண்ட் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணலாம். இதில் நான் கிளிச் அப்படின்ட்டு இன்னொரு எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கும் நான் ஆரோ மார்க்கை ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக ஒரு இமேஜை விட்டு அடுத்த இமேஜுக்கு டிஃப்ரெண்ட் எஃபெக்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோவுக்கு என்ன மாதிரியான எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் எஃபெக்டை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப இந்த மாதிரி எஃபெக்டை ஆட் பண்ணும் பொழுது அந்த ஆரோ மார்க்கோட சைஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் திரும்ப இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிட்டு திரும்ப டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி பேக் வர மாதிரி இருக்கும். நான் பயன்படுத்தியிருக்கிற எல்லா எஃபெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் ஸ்டேட்டஸ்க்கு என்னென்னலாம் செட் ஆகுமோ அதுக்கு தகுந்தா போல் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக இந்த வீடியோவுக்கு நம்ம லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்டஸோட ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற வீடியோ அப்படின்ற செக்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த லிரிக்ஸ் வீடியோவை எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீனோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணி பிளாக் கலரை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற டூவில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணி சிங்கிள் டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிரிக்ஸ் வீடியோ ஸ்டேட்டஸில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அகைன் இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ செக்ஷனில் இருந்து இந்த ஒரு டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணதுக்கான ஆப்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீனோட ஃபுல் சைஸ்க்கு செட் பண்ண கீழே இருக்கிற ஃபிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளெண்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் பர்ன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை ஒரு 50லேருந்து 60 கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 வச்சிங்க அப்படின்னாலே ஓகே தான். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற அகைன் சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எஃபெக்ட் வந்து உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஆட் ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த வீடியோட அவுட்புட் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண ரைட் சைட் டாப்பில் இருக்கிற எக்ஸ்போர்ட் சிம்மில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோட குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகும். நீங்கள் வீடியோட குவாலிட்டி எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அகைன் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவாக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே
இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்.